இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. சோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலன்படி, ரெசல்யூஷன் பலன்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது, ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில, எந்த தத்துவத்தின் அடிப்படையில, எந்த வாய்ப்பின் அடிப்படையில நீங்க எம்எல்ஏ, நீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல? நீங்க எப்ப பேச போறீங்க? எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு நான் சொல்றேன். சோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள கொள்கை வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. சோ இங்க இருக்கிற அரசியல் நம்மள பிரித்தாளும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. யாரு பிரிச்சது? சும்மா எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலங்கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில வராது, வரவும் விட மாட்டோம். நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள்.